அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். இயேசுவும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன் அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது: பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. இங்கே இயேசு நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில் நாம் அடிக்கடி வெளிப்புற சுத்தத்திற்கே முக்கியத்துவம் தருகிறோம். நாம் அணியும் ஆடைகள், நாம் பேசும் வார்த்தைகள், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதிலேயே கவனம் செலுத்துகிறோம். ஆனால் கடவுள் இதையெல்லாம் விட முக்கியமான ஒன்றை நோக்குகிறார். அதுவே நம் இதயத்தின் தூய்மை. இயேசு சொல்கிறார், உள்ளத்திலிருந்து உதவி பண்ணுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு தூய்மையானதாக இருக்கும். அதாவது, நீங்கள் உங்கள் இதயத்திலிருந்து அன்பு, கருணை, மன்னிப்பு, உதவி ஆகியவற்றை வெளிப்படுத்தினால் அது கடவுளின் முன் மிக பிரியமான பலியாகும். உலகம் நம் வெளிப்புறத்தை பார்க்கிறது, ஆனால் கடவுள் நம் உள்ளத்தை பார்க்கிறார். அவர் நம் முகத்தை அல்ல, நம் மனதை மதிக்கிறார். நம் இதயம் தூய்மையானதாக இருந்தால் நம் வார்த்தைகளும் செயல்களும் தானாகவே தூய்மை அடையும். இயேசு நமக்கு நினைவூட்டுவது, வெளிப்புற மத வழக்குகள், சடங்குகள், தோற்றங்கள் இவைகள் நன்மையாக இருக்கலாம், ஆனால் உண்மையான தூய்மை என்பது நம் அன்பான இதயம் மட்டும்தான். ஒரு சிறிய கருணை செயல், ஒரு மன்னிப்பு, ஒரு புன்னகை, ஒரு ஊக்கம், இவையே நம் உள்ளத்தின் தூய்மையை வெளிப்படுத்தும் வழிகள். அன்பில்லாத வழிபாடு வெறும் சடங்கே ஆகும், ஆனால் அன்போடு செய்யும் சிறிய செயல் கூட கடவுளின் கண்களில் பெரியதாகும். இயேசு நமக்கு இன்று அழைப்பு விடுப்பது, உன் இதயத்தை தூய்மைப்படுத்து, உன் அன்பை வெளிப்படுத்து. அப்பொழுது நம் வாழ்க்கை முழுவதும் கடவுளின் நன்மையின் பிரதிபலிப்பாக மாறும். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்முடைய உதவியால் நாங்கள் அன்பை பகிர்ந்திட, மன்னிப்பை வழங்கிட, நீதியிலும் நேர்மையிலும் வாழ்ந்திட அருள் புரிந்தருளும். எங்கள் இதயங்கள் உமது ஆலயமாக மாறட்டும். ஆமேன்.